ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 32. டைஷோ ஒன்று தோக்கடிச்சு பிளாக் டிராகனை நான் டேக் கவர் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டைஷோ நம்ம ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறான். நம்ம ஹீரோ என்னதான் அடி வாங்கினாலும் கீழே விழாம அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஹாக்காய்க்கு இதை பார்த்து ஷாக்கிங்காக இருக்கு. எதுக்கு டாக்கமிச்சி நீ இப்படியே போனா இறந்துருவ, எதுக்காக போராடுற அப்படிங்கிற மாதிரி ஹாக்காய் பார்த்துட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக தோக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும், டாக்கமிச்சி போது விட்டு கொடுத்துரு, எதுக்காக நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுற அப்படின்னு ஹாக்காய் கேட்கவும், எனக்குன்னு யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ்வர்னு இந்த எல்லா விஷயமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் தனியாலாம் தான் இருந்திருக்கேன். அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் அப்படி கிடையாது. நான் போராடுறதுக்காக சில விஷயங்கள் இருக்குது. என்னாலும் சரி, ஃப்யூச்சரை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவேன் நான் ப்ராமிஸ் பண்ணதே ஆக்கோன் இறந்தப்போ தான் அந்த பேக் ஸ்டேர்ஸில் உட்காந்து நான் அப்போ தனிமையில் அழுதுட்டு இருந்தேன். என்னால் முடியாத விட்டு கொடுத்துடலாமான்னு யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை மாற்றினேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு ஆக்கோன், டிராகன், மைக்கின் எல்லாரும் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். அந்த சேஃபியோ நம்ம ஹீரோக்காக உயிரையே கொடுத்து காப்பாற்றிருப்பான். ட்ரை பண்ணால் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தினாலும் மாற்ற முடியும். ஸோ கண்டிப்பாக நான் இந்த இடத்துல விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படின்னு ஒட்டி போய் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமாக டைஜோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறான். எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த பஞ்ச்ல எனக்கு வலிக்க கூட இல்லை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போது நீல் டவுன் போடுறான். டாக்கமிச்சியோட ஒரு பஞ்சு டைஜுவே கீழே விழ வச்சிருச்சா அப்படின்னு எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிக்கவும், டாக்கமிச்சி உன்னால அவனை தோக்கடிக்க முடியாது, நீ பண்றது யூஸ்லெஸ் அப்படின்னு ஹாக்காய் சொல்லவும், இல்ல ஹாக்காய் இது யூஸ்லெஸ் கிடையாது, நம்ம ட்ரை பண்ணாம இருக்கிறோம் பாத்தியா, அதுதான் யூஸ்லெஸ். நீ இத்தனை நாள் லோன்லியா இருப்ப, எனக்கு உன் ஃபீலிங் புரியுது, பட் கவலைப்படாத, இதுக்கப்புறம் நான் உனக்காக இருக்கேன் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தேங்க்ஸ் டாக்கமிச்சி அப்படின்னு ஹாக்காய் சொல்றான். அந்த பொடி பையன் நம்ம பாசியே எப்படி பண்ணிட்டானா அப்படின்னு டைஜோட ஆளுங்க பாக்குறாங்க. டோமான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் ஒன்னும் சலச்சவன் இல்ல அப்படின்னு மீட்சியா நினைக்கிறான். சீஃபியோவோ ஷாக் ஆகுறான். நீ யோஸ்காக்காக தான் இத்தனை நாள் போராடி இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் கவலைப்படாத, இனிமே நான் அவளை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல டாக்கமிச்சி, தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, என்ன பாரு, என் மேல ஒரு ஸ்கிராச்சஸ் கூட இன்னும் இல்ல, யோசுகா தான் என்ன ப்ரொடெக்ட் பண்றா அப்படின்னு நம்ம சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. உன் ஸ்ட்ரென்த்தை மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ண யூஸ் பண்ணுன்னு மீட்சியா சொல்லியிருப்பான். அன்னையில இருந்து என் சிஸ்டர் யோசுகாவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன், ஆனா என்னால அது முடியல. ஆக்சுவலி அவ தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கா, நான் உங்ககிட்ட சொன்ன எல்லாமே போய் தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஸோ அப்படின்னா இன்னையில இருந்து ஹாக்காயோட அடியவோ சேர்த்து நீ வாங்கிக்கிட்றியா அப்படின்னு டைஜோ யோசுகாவை பார்த்து கேட்கறான். ஹாக்காய் ஒன்னும் யோசுகாக்காக அடிய வாங்கல, யோசுகா தான் ஹாக்காய்க்காக அடிய வாங்கியிருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், என் பிரதர் மேல கை வச்சா அவ்வளவுதான் அப்படின்னு. யோசுகா தான் நிறைய இடத்துல அவனை ப்ரொடெக்ட் பண்ணிருப்பா அப்படின்னா நீ இத்தனை நாள் சொன்ன எல்லாமே போய் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டைஜு ப்ராமிஸ் பண்ணல, எதுக்காக ஹாக்காயை அடிச்ச அப்படின்னு கேட்கவும், அவங்க ரெண்டு பேருக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் போட்டு அவன் அடின்னு அடிக்கிறான். யோசுகா செஞ்ச சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும் நான் பண்ணதா அவங்க கிட்ட போய் தான் சொன்னேன் அப்படின்னு ஹாக்காய் சொல்றான். அட பாவி அப்படின்னு ஏனுவே பாக்குறான். போது ஹாக்காய் நிறுத்திக்கோ அப்படின்னு யோசுகா சொல்றா. ஒரு பொண்ணை போய் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்ண விட்டுருக்கியா அப்படின்னு கோகோ கிண்டல் பண்ணவோ யோசுகா டென்ஷன் ஆகுறா. டைஜோவை பார்த்த எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஸோ அவனை கொல்றதை தவிர வேற வழி இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்ப என்னால உங்க எல்லாரையும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு அவன் வருத்தப்படவும், ஹாக்காய் நீ இருக்கிறதுலயே ரொம்பவுமே மோசமானவன், ஆனா உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன்னை விடவோ ரொம்ப மோசமானவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் மோசமானவன் தான், உன் வாழ்க்கையை பிடிச்சி வாழுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கே என் வாழ்க்கை பிடிக்காது. என் தங்கச்சி கீழே விட்டுட்டு ஒரு தடவை ஓடி கூட போயிருக்கேன். திரும்பி வீட்டுக்கு வந்தப்ப எங்க அம்மா பலார்னு ஒன்று சவுட்ல விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன கட்டி பிடிச்சி அரவணைப்பு கொடுத்தாங்க. ஸோ நானுமே மோசமானவன் தான் ஹாக்காய் அப்படின்னு மீட்சியா சொல்றான். என்ன செஞ்சிருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டோம் ஹாக்காய், ஏன்னா டோமானே அப்படிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோட ஸ்பீச்சை கேட்டு இப்போ ஹாக்காய் வந்துட்டு, இதுக்கு மேலேயும் நான் பயப்பட மாட்டேன் கைஸ், உங்க எல்லாரை விட நான் தான் நல்ல கண்டிஷன்ல இருக்கேன், நான் போயிட்டு ஃபைட் பண்றேன், எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவனோட பயத்தை விட்டுட்டு ஹாக்காய் இப்ப ஃபைட் பண்றதுக்காக போறான். என்ன எதிர்க்க வந்துட்டியா, உனக்கு இருந்த பயம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு டைஜோ பேசிட்டு இருக்கும் போதே ஹாக்காய் அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். இதுக்கு மேலேயே நான் உன்னை பார்த்து பயப்பட போறதில்ல அப்படின்னு அவன் சொல்லவும், ஹாக்காயா இது அப்படின்னு யோசுகாக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளவு நேரம் மாறாத ஹாக்காய் ஒன்னால மாறி இருக்கான் டாக்கமிச்சி அப்படின்னு சொல்லி சீஃபியோ பாக்குறான். என்னதான் ஹாக்காய் தைரியமா ஃபைட் பண்ண போனாலுமே டைஜோ தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். கடவுளே என்ன ஏன் இப்படி சோதிக்கிறீங்க, என் பிரதரையும் நான் என் கையாலேயே கொல்ல அப்படின்னு இவ்வளவு நேரம் 70% பவரை யூஸ் பண்ணிட்டு இருந்த டைஜோ இப்ப அவன் ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஆட்டிக்கிறான். இங்க இருந்து இவன் மட்டும் இல்ல, நீங்க யாருமே உயிரோட போக முடியாது, என் ஆளுங்க அந்த சர்ச் ஃபுல்லா சுத்தி நிக்கிறாங்க அப்படின்னு டைஜோ சொல்லவும், ஆமான் சீஃபியா வெளியே பார்த்து சொல்றான். ஓடுறது எங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ரெடி தான் டாக்கமிச்சின்னு சீஃபியா சொல்றான். நம்ம கண்டிப்பா செத்துருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீட்சியா சொல்லவும், ஆமா வாங்க மோதி பாத்தரலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாக போறோம்னு தெரிஞ்சு எப்படா எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னு யோசுகா கேட்கவும், ஹாக்காய் மேல ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சது ஏன் தப்பு தான், ஒரு பிக் பிரதரா நான் அவனுக்கு எதுவும் பண்ணல, ஆனா நீ இத்தனை நாள் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிருக்க, நீ உண்மையிலேயே அமேசிங் அப்படின்னு யோசுகாவை பார்த்து மீட்சியா சொல்றான். அப்பாவை பத்தி என்ன நினைக்கிற யோசுகா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், நான் அவரை பார்த்ததே இல்ல, சோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். அவங்க
அவங்க அம்மா அவளை கட்டிப்பிடிச்சு கவலைப்படாத செல்லம் நான் அவனை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்து போயிருப்பாங்க. அம்மா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹாக்காய் ஸ்கூலுக்கு போனா அவனோட பேக் அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. விளையாடுற டைம் கூட கலட்டல தெரியுமா. நான் நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றேன். அப்படி பண்ணா வச்சும் திரும்ப நீங்க என்ன ஒரே ஒரு தடவை வந்து ஹக் பண்ணுவீங்களாமா அப்படின்னு யோசிக்க அவங்க அம்மா கலர் முன்னாடி ஆளறா. அதுக்கப்புறம் டைஜு இவங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். பாத்ரூம் லைட்டை யார் ஆஃப் பண்ணல அப்படின்னு டைஜு வந்து கேட்கவும் ஹாக்காய் தான் போயிருக்காம பயந்துருக்கவும் நான் தான் அப்படின்னு யோசிக்கா நிக்கிறா. டாய்லெட் சீட் ஹைட்டா இருக்கு, பாய்ஸ் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க, போய் சொல்றியா அப்படின்னு ஹாக்காயை இழுத்துட்டு போகவும் டைஜோ வெயிட் பண்ணு, இனிமே ஹாக்காய்க்கு பதில் அவனோட ஆடியோவோ சேர்த்து எனக்கே கொடு ப்ளீஸ், அவனை வெட்டுற அப்படின்னு சொல்லி யோசிகா கெஞ்சுறா. சரி இன்னில இருந்து இவன் ஆடியோவோ சேர்த்து நான் உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னு அவளை போட்டு அவன் அடிக்கிறான். கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. யோசிகாக்கு கீசைக்கு ஃபோன் பண்ணி நேரில் கூப்பிட்டுவான். பிரதரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நீ டைஜுவை கொன்று அப்படின்னு கத்திய கொடுத்துருப்பான். அதனாலதான் அவ இங்க வந்திருப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. இப்ப நம்ம ஹீரோ மத்த எல்லாருமே போயிட்டு டைஜு கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை நான் யோசிகாவை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு ஹாக்காய் எந்திரிச்சு நிக்கவும் இத்தனை நாள் ஹாக்காய்க்காக அவ தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னாலும் சரி அவனை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு இருந்திருப்பா. நான் ஃபர்ஸ்ட் டைமா யோசிகாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஹாக்காய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அதை நினைச்சு யோசிகா ஹாப்பி ஆகும்போது திரும்பவும் அவங்க அம்மா அவளை வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் ஏற்படுது. கைஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அவ ஸ்மைல் பண்றா. ஜெஃபியோ கால் சொல்லிக்கிடுச்சு. நம்ம ஹீரோவும் அடி வாங்குறா, மீட்சியாவும் அடி வாங்கிட்டு இருக்கான். டாக்கமிச்சி வாங்கின அடியில இன்னும் பாதியை கூட நான் வாங்கல, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹாக்காய் சொல்றான். நீ தப்பான சைடு சூஸ் பண்ணிட்ட ஹாக்காய், அவங்க தோத்து போக போறாங்க அப்படின்னு டைஷோ சொல்லவும் இல்ல டைஷோ இன்னைக்கு சாக போறது நீதான், நரகத்திலேயாச்சும் உனக்கு பாடம் கத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு ஓரமா வச்சுட்டு இப்ப டைஷோ கூட தனியா போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். டாக்கமிச்சி வாங்கின அடியை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவன் நின்றுட்டு இருக்கவும் பார்த்தா திடீர்னு ஒரு பைக் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஓவரா அடி வாங்க ஹலியூசினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பார்த்தா உண்மையிலேயே அந்த பைக் சவுண்ட் கேக்கு. இந்த பைக் இது மைக்கி 250 ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்கிறாங்க. மைக்கி இப்ப கேஷுவலா சர்ச்சுக்குள்ள என்ட்ரு ஆகுறான். ரோமானோட பாஸ்க்கு நம்ம இங்க இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கோகோ யோசிக்கிறான். மைக்கிக்கு யார் கால் பண்ணலாம்னு தெரியல, ஆனா மைக்கி இங்க இருந்தா கண்டிப்பா நம்ம பிளாக் டிராகன் தோக்கடிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. பிளாக் டிராகன் கூட போட்ட டீலிங்க நம்ம உடைச்சிருக்கோம். மைக்கி இதை பத்தி என்ன சொல்லுவான்னு தெரியல அப்படின்னு சொல்லி மீட்சியா சொல்றான். மேரி கிறிஸ்மஸ் காய்ஸ், எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு ஹாலிடே, நம்ம எல்லாரும் ரைடு போக வேண்டாமா அப்படின்னு மைக்கி அங்க வந்து கேஷுவலா நிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மீட்சியா ஹாக்காய்னு எல்லாருமே டைஜோவை பஞ்ச் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் பண்ணிருப்பான். அந்த ஒரு பஞ்ச்ல தான் டைஜோ தடுமாறி கீழே விழுந்திருப்பான். அந்த சீனை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கும்போது வேற லெவல் ஃபீலா இருந்துச்சு. அண்ட் ஒரு வழியா நம்ம ஹீரோ ஹாக்காயோட மனசையுமே மாத்தி தைரியத்தோட இப்ப அவனையே ஃபைட் பண்ண வச்சுட்டான். மேபி அவங்க எல்லாருமே தோக்குற கண்டிஷன்ல இருந்தாலுமே கூட கடைசியில ஒரு வழியா மைக்கி இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.